அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது, நாளை தினத்துக்கு உண்டான லெவல்ஸை பார்க்கலாம். இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நேற்றைய சந்தையோட மிகப்பெரிய ஒரு இறக்கம் அப்படிங்கிறத சந்திச்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் கேப் டவுன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான காரணம் நேற்றே கொடுத்துருந்தோம். நேற்று டேபிளில் அட்டவணையில் 17,200 கால் 200 புட்டு மட்டும்தான் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றது. ஒரு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எதுவும் அதிகமாக வர்த்தகம் நடைபெறலை. இந்த சூழலில் இருந்தால் கேப் டவுனுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு முன்கூட்டியே நம்ம பார்த்துருந்தோம். இது வாய்ப்பு தான். சப்போஸ் இன்னைக்கு ஆயிருந்தா என்ன அப்படிங்கிறது அடுத்த இது. ஆனால் ஆகாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணமாக வெளியில் என்ன நியூஸோ இல்லை வரைபடமோ எது பார்த்துருந்தாலும் அதனை விட மிக முக்கியமான குறிப்பு இதுதான், அட்டவணை தான். அப்போ அட்டவணை எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அட்டவணை தெரிந்திருந்தால் மட்டுமே சிறப்பான வியாபாரம் செய்ய இயலும். இந்த அட்டவணையில் தெரிந்திருந்தால் தான் நம்மளோட எல்லைகளை நம்ம குறிக்கிறதுக்கு முடியும். அப்போ தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கரெக்டான இடத்துல எடுக்கிறக்கும், எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், இதனை கடந்து செல்வது கடினம், இதனை கடந்து சென்றால் ஒரு ரேலியாக அமையும். இது அனைத்துமே நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் அட்டவணையை பொறுத்து தான் நம்மளுக்கு அமையும். அதில் தான் நம்மளுக்கு என்னென்ன ஹெட்ஜ் முறை அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று சந்தையோட ஹை லோ பாருங்கள், நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகளுக்கு மேலே இருந்தது. இன்றைக்கி சந்தையோட ஓப்பன் பாருங்கள் 17,045. அப்போது நேற்று எங்கே முடிவுற்றிருந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து நேற்று முடிவுற்றலை 16,958, இன்றைக்கி ஓப்பன் பார்த்திங்கன்னா 17,045. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 90 புள்ளிகள் கேப் அப் கிடச்சிது. இந்த 90 புள்ளிகளோட கேப் அப்பில் நேற்று புட் ஆப்ஷன்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்க லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸுக்கும் அவங்க க்ளோசிங் ப்ரைஸுக்கும் மிக டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கேப் அப் இருக்கும்போது அந்த புட் ஆப்ஷன் எடுத்தவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது காலையிலேயே நம்ம பார்த்துருந்தோம். அவங்களோட நிலை இன்றைக்கி பரிதாபமாக தான் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இன்னைய ரேஞ்ச் பாருங்கள், ஹையுக்கு லோவுக்குள்ள ரேஞ்ச் பாருங்கள் கிட்டத்தட்ட 200 புள்ளிகளுக்கு பக்கமாக இருந்திருக்கு. அப்போ நிஃப்டி 200 புள்ளிகளோட ரேஞ்ச் அப்படின்னா அப்போ பேங்க் நிஃப்டி என்ன ரேஞ்சில் இருக்கணும் அதெல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போது நிஃப்டியோட ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 புள்ளிகள் இருக்குது. அப்போ ப்ரீமியம் 40 புள்ளிகள் இருக்குது. இப்போ அட்டவணையில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 17,200 காலும் 17,000 புட்டு கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய நடுநிலை நம்மளுக்கு 17,100. ஆனால் இவங்க போட்டியாளர்களோட நிலைமை பாருங்கள். இவன் 17,200 கால் 40 ரூபா இருக்கிறாங்க, 17,000 புட்டு 20 ரூபா இருக்கிறாங்க. அப்போ 20 ரூபா விசஸ் 40 ரூபா போட்டிங் போது 17,100 அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி 17,100 கட் ஆகிற சூழ்நிலை இருந்ததுன்னா நம்மளுக்கு 17,200 கால் பரிதமாக தான் இருக்க போகுது. ஏன்னா நம்மளுக்கு இவங்க மார்க்கெட் இவ்வளோ ஏறியும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு 150 புள்ளிகள் பாசிட்டிவில் இருந்தும் கூட 32 ரூபா, 17,200 கால் 32 ரூபாயிலேருந்து 40 ரூபா தான் ஏறி இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 8 ரூபா தான். ஆனால் நீங்கள் சொல்லலாம் ஹை போயிருக்குன்னு, அந்த ஹையில் ஏன் நிலை பெறல? இப்போ மார்க்கெட் என்ன தான் நம்மளுக்கு ஹை 17,186நாலும் க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,136 தான். வெறும் 50 பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு இறங்கி முடிஞ்சிருக்கு. ஆனால் இவன் 17,200 காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா இறங்கி முடிஞ்சிருக்கு. அப்போது எவ்வளவு ரேட் இறங்கியிருக்கு, ப்ரீமியம் கரைந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு 17,100 அப்படிங்கிறது மிக முக்கியமான லெவல். 17,100க்கு கீழே வர்த்தகமாகவும் 17,100க்கு மேலே வர்த்தகமாகவும் எப்படி அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்கடுத்து நம்மளுக்கு திங்கக்கிழமை ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ திங்கக்கிழமை ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,258 நம்மளுக்கு நேற்றைய ஓப்பனாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ திங்கக்கிழமை ஓப்பன் பார்த்திங்கன்னா 17,183. அப்போது நம்மளுக்கு வீக்லி ஓப்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப பார்க்கணும். அப்போ 17,183 போது நம்மளுக்கு இப்போ க்ளோசிங் அந்த வீக்லி ஓப்பனுக்கு கட்ட தான் நம்மளுக்கு ஹை வச்சுருக்கு. அந்த ஓப்பனுக்கு கீழே நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ ஓப்பனு அப்போ இந்த 17,186 நம்மளுக்கு தடுப்பாக அமையுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா திங்கக்கிழமை ஓப்பன், வீக்லி ஓப்பன் அந்த பேசிஸில் நம்ம பார்க்கணும். நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு நான் எல்டிபி லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸோட அடிப்படையில் தான் நான் வீடியோ பதிவு பண்ணுறேன்.
ஏன்னா எனக்கு வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்டேட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்களா. செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்டேட் ஆகலை. இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணிக்கு மேலே தான் அப்டேட் ஆகும். நம்ம வீடியோ பதிவு பண்ணும்போது அது இல்லாதங்காட்டி நம்ம வந்துட்டு எல்டிபி வச்சு மட்டும்தான் பதிவு பண்ணுறோம். ஆனால் நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸோட அடிப்படையில் தான் சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்துட்டு 2 பக்கம் சரிசமமாக இருக்குது. அதனால் ஒரு பெரிய 2 பேர்த்தோட டைம் வேல்யூம் ஒரு அளவுக்கு இருக்கிறதுல பெரிய இம்பேக்டடாக இருக்கிறதுக்கு இல்லை. இப்போ நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டா 17,089லிருந்து 17,215. அப்போது டாப் ரேஞ்சை நம்மளுக்கு அடிக்கணுனாலே கண்டிப்பாக நம்மளுக்கு ஹையை பிரேக் பண்ணாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பாட்டம் 17,024லிருந்து 17,276. ஸோ மார்க்கெட்டோட இம்பேக்டட் ஜோன் நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா அப்போது நம்மளுக்கு 17,100லிருந்து 17,200க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை 0 ஒரு ஹீரோ நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த எல்லை தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 17,177, 17,196, 17,240. சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா 17,114, 17,059, 16,980. அப்போ 17,100லிருந்து 17,200க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை வந்து 0 to ஹீரோக்குண்டான இம்பேக்டட் ஜோனுக்குள்ளே நம்ம பார்க்கணும். அதற்கு தகுந்தவாறு நம்ம வியாபாரத்தை பார்க்கணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா 36,513, 36,114. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 350 புள்ளிகள் அந்த ரேஞ்சு தான் நம்மளுக்கு இருந்திருக்கு. இதில் நீங்கள் இன்றைக்கி யோசிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி மைனஸில் முடிஞ்சிருக்கு, நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி எவ்வளோ பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் 16,958, க்ளோசிங் வந்து 17,000, கிட்டத்தட்ட 180 புள்ளிகள் நம்மளுக்கு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அப்போது பேங்க் நிஃப்டி மைனஸில் இருக்கும்போது நிஃப்டி ப்ளஸ் 150 புள்ளிகள். அப்போ நிஃப்டி 150 புள்ளிகள்னால பேங்க் நிஃப்டி வந்து 400 புள்ளிகள் ப்ளஸில் முடியணும். இதுதான் இண்டெக்ஸ் ரேஷியோவோட இம்பேக்டட். அப்போ இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜில் இருக்குது. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 150 புள்ளி நிஃப்டி ப்ளஸுக்கு பேங்க் நிஃப்டி 400 புள்ளி ப்ளஸ்னால் இந்த 400 புள்ளியோட ப்ளஸ் இல்லாததுனால தான் மார்க்கெட் 150 புள்ளிகள். அப்போ இந்த 400 நிஃப்டிக்கு இதாகும்போது இதனுடைய ஏற்றம் இந்த நிஃப்டியிலே இருந்திருக்கும். அப்போ நிஃப்டி இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 250 புள்ளிகளோட பாசிட்டிவ் போகக்கூடிய வாய்ப்பை இருந்திருக்கு. அடுத்தது பேங்க் நிஃப்டி 400 பாயிண்ட் மைனஸ்னா நிஃப்டி 150 பாயிண்ட் ப்ளஸ் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட -600 புள்ளியிலிருந்து -700 புள்ளி போயிருக்கும். அப்போது இந்த ஷார்ட்டேஜுக்கு காரணம் நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தங்காட்டி தான் இதோட இம்பேக்டட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நிஃப்டியோட ஷார்ட்டேஜ் மட்டும் பேங்க் நிஃப்டி மட்டும் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்திருந்தால் நிஃப்டி இன்றைக்கி இன்னொரு 100-150 புள்ளிகள் ஏறி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும். அடுத்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 36,000 புட், 36,300 கால் அண்டு புட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 36,500 கால், 36,000 புட். அப்போ 36,000லிருந்து 36,500க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் தான் 0 ஒரு ஹீரோ நடைபெற வாய்ப்பு இருக்கும். அதில் 36,300 வந்து ஒரு நல்ல ரியாக்ஷனாக இருக்க போது ஒரு நடுநிலை புள்ளியே 36,300 இருக்கும். இப்போ 36,216லிருந்து 36,564க்குள்ளே மார்க்கெட்டோட இம்பேக்டட் ஷார்ட் ரேஞ்ச் இருக்கும். வைட் ரேஞ்ச் 36,052லிருந்து 36,748 இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 36,430, 36,510, 36,618. சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 36,260, 36,165, 35,955 இருக்கும். அதனால் 0 to ஹீரோக்குள்ளே 36,000லிருந்து 36,500க்குள்ளே காலார் புட் எந்த ஸ்ட்ரைக்குள்ள இதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் 36,000லிருந்து 36,500க்குள்ளனா நம்மளுக்கு 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளான டிஃப்ரெண்ட் தான் இருக்குது ஸ்ட்ரைக்ஸ். அதனால் 36,000, 36,100, 36,200, 36,300, 36,400, 36,500 இதுக்குள்ளே இருக்கிற கால் புட்டை வந்து நீங்கள் அப்படியே மாற்றி இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த 0 to ஹீரோ கூட பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.